நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் அமர்வு இன்று திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் நடைபெற்றன. திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கான இறுதி அமர்வு இது என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அமர்வில் பலர் வருகை தந்து தங்களின் கருத்துக்களை முன்வைத்தனர். பிள்ளைகள் தகப்பன் இல்லைன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு படிச்சு முடிஞ்சாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க வேணும் நிச்சயமா. ஏண்டா தகப்பன் இருந்திருந்தா எவ்வளவு செய்திருப்பேன். எங்களுக்கு விதவையாக்கி எங்களோட குடும்பத்தை நாசமாக்குனது இந்த அரசாங்கம். அதுக்கேற்ற பதில் கதைச்சே ஆகணும் அரசாங்கம். வேலை போலதான் இருக்காது. அந்த நிலையில இருந்து பொம்பளை பிள்ளைய வச்சு வளர்க்குறேன். அவனும் கற்கிறான் இருக்கிறதே இல்லை. உடுப்பு வண்டி அது வண்டி இது வண்டி தாண்ட நான் என்ன செய்யறேன். எனக்கு எந்த பிள்ளை வேணும், எந்த பிள்ளை தரணும். பொம்பளை பிள்ளை வந்து கிடைச்சிட்டேனே கொஞ்ச நாளையால. என்ன அப்படி மரணச்சட்டி முடிக்கிறேன். இவங்கிட்ட 1,00,000 ரூபாய் காசு வேண்டுறது, 50,000 ரூபாய் காசு வேண்டுறது எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு எந்த பிள்ளை வேணும். இதேவேளை அம்பாறை மாவட்டத்திற்கான இறுதி அமர்வு சம்மாந்துறை அப்துல் மஜீத் மண்டபத்தில் நடைபெற்றது. உருட்டு சாமனுங்கப்பட்ட நாங்க எடுக்கவில்லை. உடுத்தொடுத்து இதோடைய ஓடினான். ஓடி போய் அங்கஞ்சண்டு சிரிஞ்சு ஓட்டு மர பள்ளி வாசல்ல இருந்து அகதி முகாம இனி உடுப்பட சாமன் தந்தாக. இனி அப்படி கொஞ்சம் காலமா இருந்து ஓட்டு கொஞ்ச நாள் இப்படி ஒரு மாசம் 2 மாசம் வரைக்கும் இருந்து ஓட்டு மர எங்கட சொந்தக்காராக்கள்ல விட்டுட்டு போய் இனி அவங்க கொஞ்சம் உதவி செய்து இனி இந்த இதுகள் அரசாங்கத்தாலையும் கொஞ்சம் இதுகள் தந்து இந்த அரிசி வரம் போடக்கூடிய சீமாட்டி கொஞ்சம் தந்தாக. இனி அரிசி வரம் போட்டு இனி வீட்டை கட்டி வாங்க முடிச்சுன்னா இனி வரப்பட்ட மாதிரியே கடந்துட்டு இனி இந்த இதுகள் வரலுக்கு பாதுகாக்கணும். இந்த அரசாங்கம் தான் எல்லாத்தையும் ஒத்துழைக்கும். 2013ஆம் ஆண்டு அது ஒருபோகம் செய்யக்கூடிய வேளாண்மை பாய்ச்சலிருந்தும் பாய்ச்சல் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதுகளை எங்களுக்கு தராமல் இருக்கின்றார். அது ஒரு புறம். இரண்டாவது, அந்த வயலை நாங்கள் எங்களை நம்பி எங்களது குடும்பங்கள் 8-10 பேர் கொண்ட குடும்பங்களாக இருக்கின்றோம். அதை செய்ய பண்ணி வரும்போது 2013இல் அவர்களது ஆதிக்கம் எல்லா இடங்களிலும் ஓட்டுகளை குத்தி நீங்கள் இந்த காணிகளுக்குள் உட்பிரவேசிக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் எங்களை தடுத்தார்கள். எங்களை வேளாண்மை செய்வதற்கு நாங்கள் உழவு மிஷினோட போகும்போது அந்த உழவு மிஷினையும் கூட அவர்கள் தடுத்து எங்களுக்கு அடிக்க வந்தார்கள். இளைஞர் நாங்கள் கேட்டோம், நீங்கள் வேளாண்மை செய்ய விடுங்க, நீங்க பாதன பாதுகாப்புக்கான திடல் இடத்தில் இருக்கின்றீர்கள், எங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருங்கன்னு சொன்னோம். அவர்கள் எங்களை கேட்கவில்லை, அடித்து விரசினார்கள். കട്ടുമല്ലി 13 പേരുമുണ്ട്. ഇത് ഉണ്ടെന്നല്ലേ ഇനി അത് ആകൊണ്ട് വളരെ 47 മിച്ച യാത്ര കഷ്ടത്തില ഒരുമിച്ച് വിത്തുപെടും.